ஓகே. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டிராஃப்ட்டை பற்றி தான் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு டாப் லைனை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இந்த டாப் லைனில் ஒரு ஸ்கெட்ச் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேக் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்கெட்ச் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ்க்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ யூஸ்வலாக நம்ம இங்கே இருக்கிற இந்த டிராஃப்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை எப்போதுமே எக்ஸ்ட்ரூட்லேயே வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ வி ஹேவ் த டிராஃப்ட் ஆப்ஷன் ஓவர் ஹியர். ஸோ எனக்கு வேணும் அப்படின்னா நான் இதை எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஹவு மச் ஆங்கிள் யூ நீட். ஸோ அந்தளவுக்கு ஒரு டேப்பர் வந்துட்டு உங்களுக்கு இங்கே வந்துட்டு க்ரியேட் ஆகும். இல்லை எனக்கு வந்துட்டு டிராஃப்ட் வந்துட்டு அவுட்வர்ட்ஸாக ஆகணும் அப்படின்னா அவுட்வர்ட்ஸ் டிராஃப்ட் வந்துட்டு நம்ம கொடுப்போம். ஓகே. ஸோ இது ஒரு சிம்பிள் டிராஃப்ட்டுக்கு வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரூட் ஆப்ரேஷன்லேயே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா க்ரியேட் பண்ணலாம். இல்லை எனக்கு டிராஃப்ட்லேயே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் வந்து காட்டணும் அப்படின்னா நம்ம டிராஃப்ட் டூல் வந்துட்டு என்ன பண்ணலாம், செப்பரேட்டாக வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ ரைட் நவ் நான் வந்துட்டு டிராஃப்ட்டை வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு வந்துட்டு கொடுக்குறேன். ஸோ வி ஹாவ் அ பிளாக். ஸோ இந்த பிளாக்ல டிராஃப்ட் டூல்குள்ளார என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிராஃப்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். எனக்கு டிராஃப்ட்டில் நியூட்ரல் பிளைன் அண்ட் தென் பார்ட்டிஷிங் லைன், ஸ்டெப் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. we will start from that neutral plane. ஸோ நியூட்ரல் பிளைன் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணதுமே எனக்கு இந்த இடத்துல டிராஃப்ட் ஆங்கிள் ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கான ஏரியா இருக்குது. அண்ட் தென் நியூட்ரல் பிளைனை வந்துட்டு டிஃபைன் பண்ண சொல்லுது. ஸோ what I gonna do here is ஃபர்ஸ்ட் நான் ஒரு நியூட்ரல் பிளைனை வந்துட்டு சூஸ் பண்ணுறேன். எனக்கு சப்போஸ் இதுதான் வந்துட்டு நியூட்ரல் பிளைன் அப்படின்னா அந்த டிராஃப்ட் அப்படிங்கிறது இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு ஹேப்பன் ஆகும். ஸோ லைக் எந்தெந்த ஃபேஸ்லலாம் உங்களுக்கு டிராஃப்ட் வேணுமோ அதெல்லாம் வந்துட்டு ஃபேஸஸ் டு டிராஃப்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் செலக்ட் பண்ணணும். ஸோ எனக்கு இந்த ஃபேஸ் அண்ட் தென் இது அண்ட் இது அண்ட் தென் இது. ஸோ நீங்கள் கிளியராக நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு ஆரோ மார்க் வந்துட்டு தெரியும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா டிராஃப்டோட டேரக்ஷனை வந்துட்டு டினோட் பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இப்போது 1 டிகிரி அப்படிங்கிறது டிராஃப்டை வந்துட்டு அந்தளவுக்கு என்னால் நோட்டீஸ் பண்ண முடியாது. ஸோ தேட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 10 டிகிரி வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் நான் 10 டிகிரி கொடுத்ததுக்கப்புறம் கிளிக் ஆன் ஓகே அப்படின்னு கொடுக்குறேன். டிராஃப்ட் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா டேரக்ஷன் அப்வர்ட்ஸில் இருந்ததுனால டிராஃப்ட் அவுட்வர்ட்ஸாக வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா இருக்குது. இஃப் சப்போஸ் நான் இதே டிராஃப்டை எடிட் பண்ணிவிட்டு டேரக்ஷனை மட்டும் இந்த நியூட்ரல் பிளைன் கிட்ட இருக்கிற இந்த ஆரோ யூஸ் பண்ணி ரிவர்ஸ் பண்ணிட்டேன். இப்போ டிராஃப்ட் இன்வர்ட்ஸாக வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா ஆயிருக்கும். ஸோ எப்போதுமே நியூட்ரல் பிளைனாக நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஃபேஸ் அப்படிங்கிறது மாறவே மாறாது. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அதோட நீங்கள் செலக்ட் பண்ணுற ஃபேஸஸ் தான் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா டிராஃப்ட் இன்வர்ட்ஸோ அவுட்வர்ட்ஸோ வந்துட்டு ஆகும். ஸோ இது டிராஃப்டில் இருக்கிற ஆப்ஷன் நம்பர் 1, தட் இஸ் நியூட்ரல் பிளைன். ஓகே. ஸோ ரெண்டாவதாக இருக்கிற ஆப்ஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டிஷிங் லைன். ஸோ பார்ட்டிஷிங் லைனுக்கு வி நீட் அ பார்ட்டிஷிங் லைன். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணல அப்படின்னா இந்த கர்வ்ஸ்குள்ளார இருக்கிற ஸ்பிளிட் லைன்ஸ் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் வந்துட்டு நம்ம பார்க்கல. பார்ட்டிஷன் லைன்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட். ஓகே. நான் இந்த டிராஃப்ட் அப்படிங்கிறத டெலீட் பண்ணிக்கிறேன். ஒரு பார்ட்டிஷிங் லைன் வந்துட்டு இந்த இடத்துல க்ரியேட் பண்ணணும். இந்த இடத்துல எனக்கு ஒரு ஃபேஸ் இருக்குது. இந்த ஃபேஸே நான் ஒரு ரெண்டாக வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணுறேன் பை யூஸிங் எனி லைன்ஸ் ஆர் எனி திங். ஸோ யூஸ்வலாக வந்துட்டு ஒரு லைன் வரைஞ்சிட்டு இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபேஸை வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்ப்ளிட் பண்ணுற லைனுக்கு பேர் வந்துட்டு பார்ட்டிஷிங் லைன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கெட்ச் வந்துட்டு ட்ரா பண்ணுறேன். Ctrl 8. நான் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்துட்டு இது மாதிரி வரைகிறேன். ஓகே. ஸோ இந்த லைன் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிறலாம் கிடையாது. ஸோ ஹவர் அது டில்ட்டாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம் அட் ஆல். இப்போ இதை யூஸ் பண்ணி இந்த ஃபேஸை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபீச்சர்ஸ்குள்ளார போயிட்டு கர்வ்ஸ். ஸோ வி ஹேவ் அன் ஆப்ஷன் கால்டு ஸ்ப்ளிட் லைன். ஸோ இந்த ஸ்ப்ளிட் லைன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நான் இதை சூஸ் பண்ணதுக்கப்புறம் கரண்ட் ஸ்கெட்ச் வந்துட்டு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எந்த ஃபேஸ் அப்படிங்கிறது இந்த ஃபேஸ். ஸோ யூ வாண்ட் டு ஸ்ப்ளிட் திஸ் ஃபேஸ் அண்ட் திஸ் ஃபேஸ் அண்ட் திஸ் ஃபேஸ், தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். ஸோ கிளிக் ஆன் ஓகே. இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்கெட்ச் அப்படிங்கிறது இது மேலே ப்ரொஜெக்ட் ஆகி இது தனி ஃபேஸ் இது தனி ஃபேஸாக ஆயிடுச்சு. இன்கேஸ் அந்த ஸ்ப்ளிட் லைனில் நம்ம செலக்ட் பண்ணும்போது இந்த ஃபேஸஸ்லாம் ஸ்கிப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒன்லி நீங்கள் எந்த ஃபேஸை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஃபேஸ் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ப்ளிட் ஆகும். ஓகே ஃபைன். ஸோ எனிவேஸ் நம்ம வந்துட்டு இதை ஹோலாக வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இப்போ இதில் பார்ட்டிஷிங் லைன் யூஸ் பண்ணி எப்படி டிராஃப்ட் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ டிராஃப்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். எனக்கு இந்த இடத்துல பார்ட்டிஷிங் லைன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா எனக்கு டிராஃப்ட் ஆங்கிள் அப்படின்ட்டு இருக்குது. தட் இஸ் ரைட் நோ அது 10 டிகிரி வந்துட்டு இருக்குது. ஸோ அதையும் நான் வந்துட்டு வச்சுக்கிறேன். அண்ட் எனக்கு புல்லிங் டேரக்ஷன் வந்துட்டு டிஃபைன் பண்ண சொல்லுது. நான் இந்த ஃபேஸை கிளிக் பண்ணிவிட்டு புல்லிங் டேரக்ஷன் வந்துட்டு டிஃபைன் பண்ணுறேன். எது டிராஃப்ட் இன்வர்ட்ஸா அவுட்வர்ட்ஸா அப்படிங்கிறதுக்காக. அண்ட் பார்ட்டிஷிங் லைன் அப்படிங்கிறது எனக்கு இது. ஸோ இந்த பார்ட்டிஷிங் லைன்லேருந்து இப்போ எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா டிராஃப்ட் அப்படிங்கிறது ஹேப்பன் ஆக போகுது. அதுவும் வந்துட்டு டிராஃப்ட் இன்வர்ட்ஸா அவுட்வர்ட்ஸா அப்படிங்கிறத கொடுத்து பார்த்ததுக்கப்புறம் நமக்கு தெரியும். ஸோ ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 10 டிகிரி டிராஃப்ட் இன்வர்ட்ஸாக வந்துட்டு ஆயிருக்கு. இதுவே எனக்கு டிராஃப்ட் அவுட்வர்ட்ஸாக ஆகணும் அப்படின்னா
எடிட் ஃபீச்சர் அண்ட் தென் புல்லிங் டைரக்ஷன் அப்படிங்கிறத ரிவர்ஸ் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் ஓகே அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ டிராஃப்ட் அவுட்வர்ட்ஸாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் பார்ட்டிஷிங் லைன் கொடுத்த பவுண்டரிக்கு கீழே இருக்கிறது எதுவுமே வந்துட்டு என்ன ஆகலை அப்படின்னா எனக்கு வேரி ஆகலை. ஸோ அதுக்கு மேலே நான் புல் டைரக்ஷனை எந்த ஃபேஸை யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணியிருக்கணும் அந்த ஃபேஸ் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா டிராஃப்ட் இன்வர்ட்ஸ் ஆர் அவுட்வர்ட்ஸ், இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டைரக்ஷன்ஸ். ஓகேவா, குட். ஸோ அதே மாதிரி இது ஒரு மெத்தட், லைக் பார்ட்டிஷிங் லைன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஓகே சார், எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்டெப் டிராஃப்ட்லாம் வந்துட்டு ஆகணும். ஸோ ஸ்டெப் டிராஃப்ட் அப்படிங்கிறது ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா டிராஃப்ட் வந்துட்டு நடக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு டிராஃப்ட் இருந்தது அப்படின்னா இதை ஸ்டெப் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக இதை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா 3ஆவதுல இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க, தட் இஸ் ஸ்டெப் டிராஃப்ட் அப்படிங்கிறது. இதுலேயுமே நம்ம ஃபஸ்ட்டு புல்லிங் டைரக்ஷன்ஸ் வந்துட்டு கொடுக்கணும். ஸோ இதுதான் என்னோடய புல்லிங் டைரக்ஷன். அண்ட் தென் பார்ட்டிஷிங் லைன் அப்படிங்கிறது 1 2 3 4. ஓகே, ஸோ ஆனால் இந்த டைம் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நார்மலாக ஒரு டிராஃப்ட் இல்லாமல் ஒரு ஸ்டெப் எடுத்து அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன ஆக போகுது அப்படின்னா டிராஃப்ட் ஆக போகுது. ஸோ கிளிக் ஆன் ஓகே. இப்போ எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா டிராஃப்ட் அவுட்வர்ட்ஸாக ஆயிருக்கு. இப்போ நான் எந்த டைரக்ஷனை வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக வந்து கொடுத்தேன், ஐ மீன் டைரக்ஷன் ஆஃப் புல்லிங் வந்துட்டு ஒரு ஃபேஸை கொடுத்துருக்கணும், அந்த ஃபேஸ் வந்துட்டு என்ன ஆகாதுன்னா அதோட சைஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகாது. ஸோ டைரக்ஷனை பொறுத்து 10 டிகிரிக்கு அது வெளியிலையோ இல்லை வந்துட்டு இன்வர்ட்ஸோ வந்துட்டு ஆகும். இப்போ எனக்கு டிராஃப்ட் அவுட்வர்ட்ஸ் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா ஆயிருக்கு. நான் சொன்ன மாதிரியே ஒரு ஸ்டெப் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா வெளில வந்துட்டு எடுத்திருக்கு. ஓகே, வாட் ஹேப்பன் இப்போ நான் வந்துட்டு அதோட டைரக்ஷன் வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ஃபுல் டைரக்ஷனை ரிவர்ஸ் பண்ணிட்டேன் அண்ட் சே கிளிக் ஆன் ஓகே. இப்போ எனக்கு டிராஃப்ட் அப்படிங்கிறது என்ன இருக்குது அப்படின்னா இன்வர்ட்ஸாக வந்துட்டு ஆயிருக்கு. குட். ஸோ இப்போது டிராஃப்ட் அவுட்வர்ட்ஸ் அண்ட் தென் இன்வர்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. இதிலே வந்துட்டு எனக்கு டேப்பர்ட் ஸ்டெப் இல்லாமல் பர்பண்டிகுலர் ஸ்டெப் அப்படின்னு வந்துட்டு இருக்குது. ஸோ இது எதுக்காக வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே வர இந்த ஸ்டெப் அப்படிங்கிறது கரெக்டாக எனக்கு ஸ்ட்ரைட் லைன்ஸாக வந்துட்டு இருக்கும். இதில் தேர் இஸ் நோ டேப்பர்ட் ஆங்கிள் ஆர் எனி திங் லைக் தட். ஸோ அதுக்காக உள்ளது தான் வந்துட்டு அந்த ஆப்ஷன். ஸோ யூஸ்வலி நம்ம வந்துட்டு அதை என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ எதோ யூ கேன் செலக்ட் டேப்பர்ட் ஸ்டெப் ஆர் பர்பண்டிகுலர் ஸ்டெப். பர்பண்டிகுலர்னால் அது பிளைனராக வந்துட்டு இருக்கும். ஸோ எந்த ஒரு டேப்பர்ட் ஆங்கிளும் அதில் வந்துட்டு என்ன ஆகாது அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஓகே, ஸோ that is all about the draft tool. So we have neutral plane and then partitioning line and then step draft. Hope you'll get the point. So we will meet on our next video.